நிறுத்து சொல்றேன். அப்படியா? மத்தாரம் பொட்டி கொலை எல்லாத்தையும் நிறுத்து சொல்றேன். சரி சரி. ஆமா. பொட்டிக்காரர் வர பொழுது ரெண்டு இறமை சனி கூட அப்படி ஈயக்கும் இழுத்துக்கிற அப்படி. அதனால கொஞ்சம் அமைதியா நிறுத்துங்க. சரி சரி. ஆமா சரி. அம்மம்மா ஆமா தீராக நிறைந்திருக்கும் தெய்வீகமான சபை, தெய்வ சபை. ஆமா. தீபாவளி சத்திய புராணத்தில், ஆமா, சத்திய புராணம் என்று சொல்லலாம் அல்லது தேவி புராணம் என்று சொல்லலாம். இரு பெயர்கள் தேவி புராணம். சரி. இந்த புராணத்தில் சத்திய புராணத்தில் ஒரு பாகமா விளங்கக்கூடிய திசைக்காளி அம்மன் பிறப்பு இந்த நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கிறாங்க. அரங்கேற்ற செய்த உள்ளங்களும் நம்ம நாடகத்தை கண்டுகளிக்க வந்த அனைத்து பொதுமக்களும் இந்த விநாயகருடைய அருள் பெற்று அந்த விநாயகர் அஷ்ட வாய்ந்து கொடுத்த ரட்சிக்க வேண்டும். கிருஷ்ணா உனக்கு அற்புதம். இந்த நாடகத்தில் நான் யாரு, என் பெயர் என்ன, எடக்க முடக்கான வார்த்தை வரக்கூடாது, சொல்வதற்கு மட்டும் உங்கொட்டினால் போதும். நான் அப்படியே உங்கொட்டுறேன். சரியா? எது தப்பு தவிர பேச மாட்டேன். பாருங்கள், போகலாம். அம்மன் பரமசிவனுக்கு ஏற்ற பார்வதாய் என்ன கூத்தா? சீலமூடி மாரியம்மன் கூத்து. திசைக்காளி பிறப்பு, திசைக்காளி அம்மன் பிறப்பு நான்கு காலி பிறப்புன்னு சொல்றான். ஓய், திசைக்காலினால பிறப்பு, நான்கு காளி அம்மன் பிறக்குது. புடிகால பிறக்குது எல்லாத்துக்கும். எது பண்ணாலும் நம்ம சொந்த புத்தியில இருக்கணும். ஆமா. ஒருத்தர் சொல்லி கொடுக்குற பேச்சு கேட்டு ஆமா அப்போதைக்கு அவங்க சொல்லி தருவாங்க. ஆமா. அடுத்த நிமிஷம் மறந்து போயிரும். ஒண்ணு சுயபத்தியா இருக்கணும். ஆமா. அல்லது சொல்வார் பேச்சு ஒண்ணு அதை கேளு, இல்லன்னா இதை கேளு. இதை கேட்கணும். ஆமா ஆமா, ரெண்டையும் சேர்த்து கேட்டுக்கிட்டு டீ கடையில நாடக பேரு கேட்க தெரியலையா, அதான் சொன்னோம். சரி சரி. ஆமா. உங்களுடைய பெயர் என்னம்மா? அடியே, இந்த அண்டரண்ட சராசரத்தில் சரி இந்த பரந்த உலகில ஆமா என்னுடைய பெயர் சரி உமா பார்வதா மகேஸ்வரி ஈஸ்வரி உமையவள் சக்தி சாமண்டி நீலி துர்க்கை, இப்படி எனக்கு பல பெயர்கள் உண்டு. ஓ, பல பெயர்கள் உண்டு. ஆமா. உங்களுடைய பேரோ உமா மகேஸ்வரி என்று அழைக்கலாம். சுருக்கமாக சொன்னால் உமா மகேஸ்வரி என்று அழைப்பார்கள். உமா மகேஸ்வரி சக்தி. ஆமா ஆமா, சக்தின்னு சொல்றீங்களே. சரி சரி. நீங்க எப்படி பிறந்தீங்க, யாரால பிறந்தீங்க, பிறப்பின் வரலாறு என்ன? நான் உமா பார்வதி மகேஸ்வரியாக இருந்தாலும் எந்த போதிலும் என்னுடைய பிறப்பின் ரகசியம் வரலாறு என்ன? நான் யாரால் பிறக்கப்பட்டேன்?
அம்மா சரி அதாவது இந்த உமா மகேஸ்வரி நான் இந்த மண்ணிலே முதல் தோன்றுகின்ற பொழுது எப்படி 2011 வருடங்கள். ஓ 2011 வருடம். ஆமா சரி. இந்த 2011 வருடம் முடியும் காலம் வந்து விட்டது. அலைக்கடல் சரி. அலைக்கடலே ஒரு கம்பம் ஆமா அலைக்கடலில் ஆமா சரி. அந்த கம்பமாகப்பட்டது ரொம்ப நாள் ஓம் என்கிற மந்திரத்தை உச்சரிச்சு கொண்டிருக்கலாம். ஓம் என்ற ஒரு சொல்லை ஆமா சரி. இப்படி உச்சரிச்சு கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த 2011 வருடங்கள் முடியும் காலம் வந்து விட்டது. முடியும் தருணம். ஆமா சரி. அப்படி முடியும் தருணத்தில் ஓம் என்கிற சொல்லால் கம்பம் படீர் என்று வெடித்தது. சொல்லால கம்பமே வெடித்து விட்டது. ஆமா சரி. அந்த கம்பம் வெடிச்சாண்டா அல்லது இரண்டாவது பிறந்திருக்க அப்புறம் நாலாவது பிறந்தாங்க. கம்பம் பிளந்து விட்டது. சரி. முன்னதான் உனக்கு சொன்னேன் எடக்க முடக்கா பேசாத. அந்த காலம் மாட்ட ஆடிட்டு போயிட்டு அது இங்கே மறந்து போயிருவாங்க. உலகம் எல்லாம் ஓடுது. ஆமா சொல்றவங்க பேச கேட்காத. பூரால டச் செல்லோ இப்ப வீடியோ வர எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா அதனால் சரி. கம்பமாகப்பட்டது படீர் என்று வெடித்தது. இரண்டாக பிறந்தது. ஆமா சரி. அந்த கம்பத்தின் வழியாக ஓம் என்கிற சொல்லால் உமா மகேஸ்வரி நான் பிறந்தேன். மகேஸ்வரி நீங்கள் பிறந்தீர்கள். ஆமா அம்மா பிறந்த உடனே திசையோ 4 சரி. திக்குகள் 8 இந்த 4 திசையும் ஓடி பார்த்து நமக்கு முன்பதாக உயிரினங்கள் ஏதாவது இருக்குதா? ஓ ஏதாவது இருக்கின்றதா? இல்லையா? இல்லையா? நாம மட்டும் பிறந்திருக்கிறோம். ஆமா நமக்கு முன்னே ஏதாவது இருக்குதா? ஓ பேச்சு துணை யாராவது இருக்கிறாங்களா? அப்படி என்ற திசை 4 ஓடி சுத்தி பார்க்கிற பொழுது முக்கால் பகுதி அதாவது தண்ணீர், கால் பகுதி நிலம். இந்த கால் பகுதி நிலத்தில 4 திசையும் ஓடி பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு உயிரினமும் கிடையாது. ஓ எங்கேயுமே ஒரு உயிரினமே கிடையாது. இல்லை சரி. ஒருவர் பிறந்து இந்த உலகத்தை எப்படி படைப்பது? எப்படி? நமக்கு துணை தேவை. கண்டிப்பா வேணும். அப்படி என்று அதே ஆத்தங்கரையில் சரி நான் பிறந்த இடத்திலே நின்று யாகம் செய்தேன். ஒரு யாகம் வளர்த்துறீங்க. ஆமா சரி. அந்த யாகத்தின் வழியாக அதாவது நம்மளோட உயிரினங்கள் பிறக்க வேண்டும் என்று ஆமா அதாவது யாகம் செய்தேன். சரி. யாகம் செய்கின்ற பொழுது அந்த யாகத்தில் முதல் யார் பிறந்தார்? அதாவது இப்ப பூஜை பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா தொந்தி கணபதி. ஓ விநாயக பெருமான். ஆமா இவர்தான் முதலில் பிறந்தார் நான் செய்யக்கூடிய யாகத்தில். ஆமா இவர் பிறந்த உடனே என்ன சில தூரம் சென்று உத்து பார்த்தார். பார்த்த உடனே இவ்வளவு ராட்சசி போல இருக்கிறார். இவ கையில அகப்பட்டவன் நம்மளை தின்று தீர்த்து விடுவாள். ஆமா இவ கையில நம்ம அகப்படக்கூடாது என்று சொல்லி அவர் ஓடிவிட்டார். ஓ விநாயகரப்பட்டவர் ஓடிவிட்டார். சரி. மலை மேல நெல் விளைஞ்சாலும் எங்க வரும்? எங்கடா வரும்? பூமியில தாங்க வரும். குந்தானைக்கு ஒரு நாள் வந்தேதான் ஆக வேண்டும். நீ எங்க சுத்தினாலும் என் கையில அகப்படுவ. கண்டிப்பா ஒரு நாளைக்கு மாட்டுக்கிறேன். போயிட்டு வேணும் அவனை விட்டு. சரி. மறு யாக செய்தேன். மறு யாகத்தில் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே தங்காய் என்று அழைத்தது அந்த குழந்தை. இரண்டாவதாக குழந்தை தங்காய் என்று அழைத்தது. தங்காய் என்று அழைத்தது நமக்கு தாய் விட்டு சொந்தமாக இருக்கட்டும். கண்டிப்பா அப்படி என்று அவனை என் அண்ணனா நான் ஏற்றுக்கொண்டேன். சரி. மூன்றாம் முறையாக மறு யாக செய்தேன். மறு யாகத்தில் பிறந்தது ஒரு ஆண் குழந்தை. பிறந்த உடனே அந்த குழந்தை தேவி என்றது. பிறந்த உடனே தேவி என்றது. இதுதான் நமக்கேற்ற கணவன். இவர்தான் தேவிங்கிறார். ஆமா சுவாமி என்ன திருமணம் செஞ்சுக்காங்க. அதுக்குதான் உங்களை படைச்சு அப்படி என்று கேட்ட உடனே நீங்க கேட்க. ஆமா அவர் சொன்னார் எப்படி? பெண்ணே உன்னை நான் திருமணத்தை செய்ய வேண்டும் என்றால் எனக்கு பிறவியிலேயே முக்கன். எனக்கு பிறவியிலேயே முக்கன். அதாவது நீ என்ன ஆசைக்க பாத்தினா கூட நான் எரிஞ்சு சாம்பல் ஆகிருவேன். அதாவது உன்னை கல்யாணம் பண்ணணும்னா உன் இடத்தில் இருக்கக்கூடிய நெத்தை கண்ணை பிடிங்கி என் நெத்தில பிறந்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கண்ணை கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி அப்படி என்று சொன்னார். அப்ப நான் பார்த்தேன் கணவன் மனைவி ஒரு வீட்டுக்குள்ள புருஷன் இருந்தா பொண்டாட்டி இருந்தா என்னங்க நம்ம வீட்டுல தானே இருக்குது. நம்ம 2 பேருக்கு தானே இருக்குது. ஆமா அப்படி என்று என் நெத்தை கண்ணை பிடிங்கி அவர் நெத்தில பிறந்தினோம். கணவருடைய நெத்தில வைக்கிறீங்க. கல்யாணம் ஆகாத்துக்கு முன்னையே தாலிங்கட்ல ஒண்ணு பண்ணல கண்ணை பிடிங்கி வைக்கிறீங்க. கல்யாணம் ஆகாத்துக்கு முன்னையே என் கண்ணை பிடிங்கி அவர் நெத்தியில பிறந்துரும். என் கண்ணை பிடுங்கின உடனே என் உடம்பில் இருந்து ரத்தமாகப்பட்டது ஆறை போல் ஓடுகின்றது. ஆறு போல ஓடுது. அப்ப பார்த்தாங்க இந்த பெண் உடலில் இருக்கக்கூடிய ரத்தமாகப்பட்டது பெருத்த ஆறை போல் ஓடுகின்றது. ஆமா இந்த ரத்தத்தை அடக்கி நிக்க வைக்க வேண்டும். அப்படி என்று அவர் பெருவிரலை வச்சு பிடித்தார். ஓ நெத்தியில அமைத்தினார். ஆமா சரி. அப்பொழுது அந்த ரத்தமாகப்பட்டது திலகமாக மாறியது. ஓ திலகமாக மாறின உடனே அப்பொழுது அந்த இடத்துல எனக்கு ஒரு பெயர் வந்தது. எப்படி? என்ன பெயர்? பொட்டம்மாள் என்று ஒரு பெயர். ஓ பொட்டு அம்மன் என்று. ஆமா சரி. அந்த பேரோட அப்ப பார்த்தார் பொம்பளையோ பெரியவளா இருக்கிறா. ஆமா ஆம்பளை சின்னவங்களா இருக்கிறோம். நாளைக்கு ஏதாவது ஒரு சண்டை வந்து விட்டா இவன் நம்மளை அடித்தாலும் அடித்து விடுவா. இவளை இப்படியே கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி என்று அவர் என்ன செய்தார்? அவருடைய நெற்றை கண்ணால் உத்து பார்த்து என்னை எரித்து சாம்பலாக்கி விட்டார். உங்களை மாண்டு மடித்து விட்டார். சாம்பலாகி விட்டேன். ஓ சாம்பலாகி போயிட்டீங்க. சாம்பல். சரி. அதன் பிறகு
என் சாம்பலை அதாவது ரெண்டா பிரிச்சு பார்த்தாங்க. உருவம் பெருசாக இருந்தது. சரி, மூன்றாக பிரிச்சு 3 பெண்ணாக உயிர் செய்தார். ஓ, 3 பெண்களாக. ஆமா. சரி, என்னுடைய அம்சத்தால் 3 ஜடலம். ஓ, யார் யார்? யாரு? லட்சுமி சரஸ்வதி. லட்சுமி சரஸ்வதி. சரஸ்வதி என்னுடைய உடலில் பிறந்தவர்கள். ஓ, லட்சுமி சரஸ்வதி. 2 பெண்கள். இந்த உமா மகேஸ்வரி 3 பேத்துக்கு உயிர் கொடுத்து லட்சுமிய விஷ்ணு பகவான் திருமணம் செய்தார். சரி, சரஸ்வதிய பிரமனுக்கு திருமணம் செய்தாங்க. என்ன மனமுடித்தவர் யார் தெரியுமா? யாரு சாமி? அடியே, அதாவது சொல்றேன், எனக்கு பிறவியும் 3 பிறவி. 3 பிறவி. ஆமா. இந்த 3 பிறவியில என்ன ஒருத்தரே கல்யாணம் பண்ணாரா அல்லது மாறி மாறி பண்ணாங்களா? மாறி மாறி பண்ண நல்லா இருக்காது. டேய், திருப்பி இருந்தா அது பேசக்கூடாது. கல்யாணம் ஆமா, அப்படிதான் பண்ணுவாங்க. என்ன மனமுடித்தவர் ஒரு ஆளு பண்ணாரா இல்ல 3 பேர் பண்ணாங்களா? சொல்லு. யார் யார் திருமணம் செய்தார்? எத்தனை பேரு? அடியே, அவர் தில்லையில திருட்டு கூத்தாடி லட்சுமி தேவிய விஷ்ணு பகவான், சரஸ்வதிய பிரம்மதேவன். சரி, இந்த உமா மகேஸ்வரிய அதாவது பிள்ளையில திருட்டு கூத்தாடி என்று சொன்னேன். முன்னையே சொன்னார். எப்படி? அதாவது என் கணவருக்கு பல பெயர்கள் உண்டு. பல பெயர்கள் உண்டு. ஆமா. சிவபெருமான், சரி, கைலாசவாசன், பொன்னம்பலவாசன், திருநீலகண்டன், இப்படி எத்தனையோ பெயர்கள் உண்டு சிவபெருமானுக்கு. ஆமா. சரி, அதுல தில்லையில் திருட்டு கூத்தாடி திருவருத்த எரித்த மாயாண்டி என்று ஒரு பெயர் உண்டு. எப்படி சாமி அது? ஆமா. என்ன மனமுடித்தார். என்ன மனமுடித்து அதாவது நான் பெரியாள் நீ பெரியாள் என்று வாக்குவாதங்கள். இருவருக்கு சண்டை. ஆமா. இப்படி வாக்குவாதம் வருகின்ற பொழுது எங்க சண்டை யாரும் தடுக்க முடியவில்லை. நாங்க 2 பேரும் சேர்ந்துகிட்டு அனைத்து தேவர்களையும் ஒன்றாக சேர்த்து இதுல யார் பெரியாள்? ஆமா, நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க. அப்படி என்று தேவரிடத்தில் கேட்க தேவர்கள் சொன்னார்கள், இதுல தங்கசி என்று உனக்கு பக்கம் பேசினா அவருக்கு கஷ்டம், மாமன் என்று அவர் பக்கம் பேசினா உனக்கு கஷ்டம், உனக்கு தங்கச்சி உனக்கு கஷ்டம். ஆமா. அதனால சரி, தேவர்கள் அனைவற்ற பேர் ஒன்றாக சேர்ந்து ஒரு மேடை அமைக்கலாம். சரி, மேடையில அதாவது 2 பேத்துக்கும் நடினம். நடினம். ஆமா. தேவர்கள் அனைவற்ற பேரும் அதாவது மிருதகம், முகவண்ணை, ஆர்மணிப்பட்டி, தாளங்கள் இதெல்லாம் வாசிக்கிட்டோம். சரி, இதுல யார் பெரியாள்னு பாத்துக்கலாம் நடனத்துல. ஆமா. அப்படி என்று சொன்னார். அப்ப சரி, அனைத்து தேவர்களும் பின்மேளங்கள் வாசி கொண்டிருந்தாங்க. சத்தைய சிவன நடின நாட்டியம். இதுல ஒருவருக்கு ஒருவர் விடாம ஆடிக்கொண்டிருந்தமே. சரி, பார்த்தார்கள். என் கணவர் பார்த்தார் சிவபெருமான், இந்த பெண் நம்மளோட சரியாக ஆடிக்கொண்டிருக்கிறாள், இவளை எப்படியாவது நம்ம நிறுத்த வேண்டும். ஆமா. அப்படி என்று சரி அவர் என்ன செய்தார்? காதில் உள்ள குண்டலத்தை
காலை தூக்கி அவுத்தார். ஓ காலையே அவுத்துறாரு. ஆமா. அந்த குண்டலத்தை அவுத்து கீழே போடுறது, கீழே இருக்கக்கூடிய குண்டலத்தை எடுத்து காதல மாட்டுறது, இப்படி ஆடிக்கொண்டிருந்தார். நான் பார்த்தேன், இவர் இடத்துல நம்ம தோல்வி ஆகி விட மாட்டோம், ஆயிருவங்களாட்டுக்குது. ஆமா. அப்படி என்று நானும் காலை தூக்கலாம் என்று தூக்கிறேன். தூக்கும் பொழுது அப்ப இந்த மிருதத்துல உட்கார்ந்து இருந்தார்ல அண்ணனாக ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி, சரி, அதாவது நான் காலை தூக்கின்ற பொழுது அந்த மிருதகமாகப்பட்டது தப்பு 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 என்று அடி விழுந்தது. தப்பு தப்பு என்று. சரி. அப்ப நாம அதாவது பெண்கள் காலை தூக்கி ஆடுவதே தவறு என்று அண்ணன் சொல்கிறார். ஆமா. காலை தூக்க கூடாது என்று காலை கீழே விட்டேன். காலை கீழே வச்சிட்டீங்க. நான் தோல்வி அடைந்து விட்டேன். போட்டியில தோல்வி. அவர் ஜெபிச்சு விட்டார். அதுக்குதான் ஜெபிச்சு விட்டார். சரி. தில்லையில திருட்டு கூத்தாடி திருவருத்தை எரித்த மாயாண்டு என்று அவருக்கு அந்த தில்லை அம்பல மேடையில என்னை ஜெபிச்சு ஆனதுனால ஒரு பெயர் வந்து. ஆமா. சரி. ஆமா. நான் தோத்தவளை எனக்கு என்ன வேலை மேடையில? உனக்கு என்ன வேலை? நான் மேடையை விட்டு கீழே இறங்கி விட்டு இப்ப இன்னைக்கு அதாவது நாடக நம்மளை போல் நாடகம் ஆடுறாங்கல்ல. ஆமா. கீழே ஆடக்கூடிய காரணம் என்ன? திரையில் ஆடக்கூடிய காரணம் என்ன? தரையில் ஆடுறதுக்கு உங்க ஆர்கெஸ்ட்ரா ஆடுறவங்க மேடையில் ஆடுறாங்க. நாடகக்கார் மட்டும் கீழே பூமியில் ஆடுற மாதிரி தெரியல. என்ன காரணம்? என்ன காரணம்? அது இவ்வளவு நேரம் நீயே சொன்ன, இது நீயே சொல்லுங்க. அதாவது இந்த சத்து அதாவது அந்த தில்லை அம்பல மேடையில் தோல்வி, அதாவது பந்தயத்தில் தோல்வி அடைந்தார் அல்லவா? ஆமா. தோல்வி ஆன உடனே அதாவது மேடையை விட்டு கீழே இறங்கி. தோல்வி அடைந்த உடனே மேடையை விட்டு கீழே வந்துட்டீங்க. கீழே இறங்காச்சு. சரி. அப்ப இந்த சத்தனுடைய அம்சத்தில் பிறந்தவங்க பூரா இன்னைக்கு தெருக்கூத்தாடிங்க. தெரு கூத்தாடிங்க. ஆமா. அவங்க பூரா இன்னைக்கு இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. உங்களுடைய இதுதான் நாங்க என்னுடைய அம்சத்தால் பிறந்தவங்க பூரா இந்த மேடை பூமி. அதனாலதான் நாங்க இங்க புலிகாட்டுல தெரியல. சிவனுடைய அம்சத்தில் ஆடக்கூடியவங்க பூரா அதாவது இன்னைக்கு மேடையில் ஆடுறாங்களா? மேடை போட்டு ஆடுறாங்க. யார் யாரு? ஆர்கெஸ்ட்ரா, ஆடல் பாடல் அவங்க எல்லாம் அவருடைய அம்சம். ஆமா. இந்த சத்தினுடைய அம்சம். சரி. இந்த தரையில் ஆடுறது, புலிகாட்டுல கிடைக்கிற புலிகாட்டுல ஆடுறது. ஆமா. என்னுடைய அம்சம். உன்னுடைய அம்சம். ஆமா. இருப்பினும் அதனாலதான் அவருக்கு தில்லையில் திருட்டு கூத்தாடி திருவருத்தை எரித்த மாயாண்டி என்ற ஒரு பேர் வந்தது. ஆமா. இருப்பினும் எனக்கு 3 பிறவி என்று சொன்னேன். ஆமா. இது முதல் பிறவி. இரண்டாவது பிறவி நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? யாருக்கு? அதாவது தக்கனுக்கு மகளாக பிறந்து தாட்சாயனியாக நான் வளர்ந்தேன். சரி. தக்கனுக்கு மகளாக பிறந்து தாட்சாயனியாக வளர்ந்து அதே சிவபெருமானை திருமணத்தை செய்தேன். மூன்றாவது பிறவி. சரி. மூன்றாவது பிறவி யாருக்கு மக? யாருக்கு? அதாவது என் தந்தையோ பர்வதராஜன், தாயோ மேனையம்மனுக்கும் பர்வதராஜனுக்கும் மகளாக பிறந்து அதே சிவபெருமானை மனமுடித்தேன். இந்த உலகத்துல அதாவது இந்த உமையவளுக்கு 3 பிறவி. இந்த 3 பிறவியிலையும் அவரவே தான் திருமணம் செஞ்சேன். சரி. இருப்பினும் நம்ம பேசிக் கொண்டிருந்தால் நேரங்கள் கடந்து கொண்டே இருக்கும். என் சாமியை அன்றாடு காலையில் சாமியை பார்க்க வேண்டும். போலாமா? போகலாம்.